நாடகம் வச்சிருக்காங்க. என்ன காரணத்தினால வச்சிருக்காரு தெரியும்ல? என்ன கருத்தில் பொன்னகரம் விளக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காலாரூர் வட்டம் மல்லல் பஞ்சாயத்தில் அதப்படைக்கு குறிப்பில் உள்ள கொல்லங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சோனையா ஸ்ரீ அருள்மிகு ராக்காட்சியம்மன் நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த கொல்லங்குளம் கிராமத்துல நான் சும்மா சாமி ஆடக்கூடாது. என்னை பெத்த ஆத்தாக்கா உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள இந்த கொல்லங்குளம் கிராமத்துல சோனையாவும் அந்த ராக்கச்சியம்மன் தத்துருவா இருக்காங்கன்னு நான் எதிர்பார்க்கணும். ஆனா தத்துருவா இருந்தா ஆடி வரணும். அந்த ஆத்தா பிடிங்க பார்த்தாரு. தாத்தா அந்த படத்துல ஊசி கொடுங்க. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, படுத்து தூங்கிட்டு அப்புறம் பப்புனுக்கார என்ன பண்ணேன், என்ன பாடம் காட்டுக்கிறீங்க. உங்களுக்கு படுக்க இங்கே வந்துடு எதிர்த்தா காலையில சாயந்தரம் 6 மணிக்கு போட்டு 10 மணிக்கு சீரியலை பார்த்து இங்கே வந்து நாடகத்தை பார்த்துட்டு படுத்துக்கிறீங்க. எதிர்த்தா ஊசி கொடுத்தா, தவறை ஊசி கொடுத்தா எதிர்த்தா சிரிச்சுக்கா, நல்லா சிரிச்சுக்கா முடிச்சு சிரிச்சுக்கா தம்பி. அப்ப காலையில பப்புனுக்கார என்ன பண்ணா தூங்கிட்டேன் நீ பாத்தியா நல்லா அப்படின்றது அப்படியே இருக்கக்கூடாது. உண்மையிலேயே நான் கொல்லங்குளம் கிராமத்துல அந்த ஆத்தா அருள்மிகு இருக்க ராக்கச்சியம்மன் இருக்கா ஆடி கூப்பிடுற உறவுக்கு அம்மா ஏனா விலகி மடி என்ன பத்தவனா ஈஸ்வரியா ராக்கச்சியம்மா நீ பிறந்த ஏகாந்த மலையாள ஆத்தா பாக்கு விளைய மடி என்ன பெத்தவனா ஈஸ்வரியா நீ பிறந்த பாரணந்த மலையான ஈஸ்வரியா நீ விளையாடி பாருமம்மா. அந்த மலையாள பேச விட்டு ஐயா பூசாரி எங்க இருக்கீங்க?
துண்ணூறு போடுங்க உண்மையிலே அந்த ஏய் ஐயா வள்ளி திரும்ப கொஞ்சம் ஏன்டா ஒரு தெய்வ அனுக்கிறதா தாங்க எங்கேயுமே போய் வர முடியும். கொஞ்சம் அமைதியானுங்க ஐயா எல்லாம் நாடகம் தாயா கொஞ்சம் அமைதியானுங்க கொஞ்சம் அமைதியானுங்க. உங்க பொறுப்பாக தத்துவமா இருக்கா உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டு ஏன்டா ஏன்னா சும்மா சாமி அழைக்கல அப்போ எங்க போனாலும் தெய்வத்தோட இல்ல இல்ல நாடகம் தான் இருப்பா இருப்பா அடுத்த விஷயத்துக்கு போயிடும் அவ்வளோதான். சரி உண்மையிலே ஏன்னா கிராமம் நல்ல ஒரு கிராமம் அமைதியாக பார்க்குறீங்க. இந்த அமைதியும் ஆதரவும் விடிய வரைக்கும் இருக்கணும். ஏன்னா அந்த கூட்டம் யாரும் கிளஞ்சு போகக்கூடாது. நீங்கள் இப்படி உட்கார்ந்ததை தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம் கொடுக்கும். நாடகத்தை சீர்திருப்பா நாங்கள் கொண்டு போகலாம். நல்ல எங்களுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஆர்வம் கொடுக்கும். உண்மையிலே உங்கள் பொறுப்பாக தொட்டு படிக்கிறோம். எந்த குறை இருந்தாலும் மன்னித்தர வேண்டும். பரவாயில்ல அமைந்த அருள்பாடி கொள்ளும் ஸ்ரீ சோனியாசாமி ஸ்ரீ அருள்மிகு ராக்கிச்சம்மன் கோவில் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு ஸ்ரீ விசுவாசவரிடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் முன்னிலை வைப்போம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய காளையார் கோவில் உயர்திரு காவல்துறை சார்பாளர் ஐயா அவர்கள் மற்றும் அறப்படைக்கு குரு உயர்திரு கிராம நிர்வாக அவர்கள் அலுவலர் ஐயா அவர்களும் நீங்கள் எல்லோரும் அவர்கள் பார்த்துக் கொண்டீர்கள். ஸ்ரீ வள்ளி மாநாடு சிறப்பாக நடைபெறுகிறது. ஏன் இந்த வள்ளி மாநாடு வச்சிருக்கோம் எதுக்காக வச்சிருக்கோம் எல்லாமே காரணம். ஏன்னா எல்லா நாடும் வச்சு பார்த்துக்கலாம். அதில் பொதுப்படியாக கருத்து தெரிஞ்சுக்க முடியாது. இந்த வள்ளி மாநாடத்தில் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொதுவான கருத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா இன்னைக்கு வச்சிருக்கிறது வள்ளி திருமணம். இந்த வள்ளிக்கும் செவ்வாதோஷம் முருகனுக்கும் செவ்வாதோஷம். இந்த செவ்வாதோஷம் நீக்கிறதுக்காக இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் முடிக்க திருமண காட்சியை பார்த்தோம்னா நம்ம ஊரில் நிறையா பேர் கல்யாணம் முடிக்காமல் இருந்திருப்பாங்க. கல்யாணம் முடியாமல் இருந்திருக்கும். இந்த திருமண காட்சியை பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த வள்ளிக்கும் முருகனுக்கு திருமணம் முடியும் மாதிரி கண்டிப்பாக கல்யாணம் முடிக்கும். கல்யாணம் முடிஞ்சவர்களுக்கு என்ன வாத்தியாரே கல்யாணம் முடிஞ்சவர்களுக்கு கைவசாலம் ஆகாது. கைவசாலம் ஆகுங்க அப்படியே குழந்தை கொடுக்கும் புத்திரவாக்கி கொடுக்குங்க. அந்த ஏன் உனக்கு எனக்கு மரியாதை இல்லை அவன் சொல்லிவிட்டேன். பள்ளிக்கூடம் தான் என் 2 ஒட்டாட்டி வரும் முருகன் 2 ஒட்டாட்டியா உனக்கு ஏற்கனவே 4 ஒட்டாட்டி இருக்கு. நீ என்ன போய் பொட்டாட்டிட்ட போற நான் கூட கட்டிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக புத்திரபாக்கி கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் மாவட்டம் எதிர்பார்த்து கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமணம். இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர் சிவமணிகள் நடிப்பு செய்வந்தன் நடிப்பு சக்கரவர்த்தி மறைந்த மாமேதை அன்போப்பா தஞ்சாவூர் மாநாடு நடத்த MK முத்துசாமி அவர்களின் புதல்வனாகிய அன்பு சகோதரர் அருமையண்ணா ஞானவேல்ராஜ் அவர்கள் விரும்பிலே வேடம் விருத்தனாக நடிக்க சொல்கிறேன். அதற்கிணையாக குயிலிசை பாடு கோகுலவாணி பைந்தமிழ் பாடு பாவலர் செல்வி பாட்டுக்கின்ற இவருக்கின்ற பாட்டா என்று திரைப்பட புகழ் பெற்று வந்த என் அன்பு சகோதரி இசைக்குழுவான நடந்த புளியங்குளத்தை சேர்ந்த AS மணிமேகலை அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகமாக நடிக்க